මේ කලන්තාල වැටෙනවා තේම යක්ෂයා තමයි කරේ කියලා. பட்டாடு கொடுத்து පටාල් ගාලා දීලා அவங்க அம்மா பார்த்து கேக்குது, අම්මා බල්ලා යනවා. நான் உனக்கு சொன்னேன் என்ன கூட்டிட்டு போகாதே. මම කිව්වා උඹට මාව එක්කරන් එන්න එපයි කියලා. இவன் அந்த பேரை கொண்டு இருக்கிறான். ඒ නම ගෙනල්ලා තිබෙනවා. எந்த பேரை? මොකද ඒ නම? சத்தமா சொல்லுங்க, எந்த பேரை? මොකද ඒ නම? எந்த பேரை? ওই නමද? மரணத்தை ஜெயித்த நாமம், මරණය பாதாளத்தை வென்ற நாமம். පාතාලේ ජයගත්ත இன்றைக்கும் எந்த மாந்திரிகமும் சூனியமும் எதிர்த்து நிற்க பயப்படுகிற நாமம் இயேசுவின் நாமம். අදත් ඕනම ඌනිමක් කොඩිවින ඉදිරියට බය වෙනව නාමය යේසුස්ගේ නාමයයි. உங்களை ரட்சித்த நாமம் அந்த நாமம். ඔබේ කැලවුම් කාරවුන් නාමයයි எந்த பாஸ்டரும் எந்த பிரதரும் எந்த பிஷப்பும் எந்த ப்ராஃபட்டும் உங்களை ரட்சிக்கல, ரட்சித்தது இயேசுவின் நாமம். કોઈ ප්‍රොෆට්වත් કોઈ බිෂප්වත් කවුරුත් ඔබ මුදවගත්තේ නැහැ. යේසුස් යන නාමයයි. அந்த நாமம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ඒ නාමය අදට ජීවමානයි. இன்னும் பார்க்கறாங்க, ඉතකන බලනවා. எங்களிடத்துல வெள்ளி இல்ல பொன்னும் இல்ல, රිදිත් නැහැ රත්තරණුත් නැහැ. ஆனா அதுக்கு மேல ஒன்னு இருக்கு. ඊට වඩා උසස් දෙයක් තිබෙනවා. உனக்கு இன்னைக்கு அடுத்த நேரம் என்ன செய்ய போறோனே தெரியாமலே ஒருவேளை வந்திருக்கலாம். ඔබ සමහරට ඊළඟ පියවර ඊළඟ දවසේ මොනවද කරන්න කියලා දන්නේ නැති ඇවිල්ලා உன்னை තිබෙනවා. நடத்துறவர் உன் கூட இருக்கிறார். ඔබ මග පෙන්වන්න තනනවා ඔබත් එක්ක ඉන්නවා. ஆபிரகாம் நடத்தினார், උන්වහන්සේ ஈசாக்க நடத்தினார், ஈசாக்க யாக்கோப நடத்தினார். යාකෝබ මග පෙන්වනවා. இத்தனை வயசு வரைக்கும் உன்னை என்னை நடத்தினார். මෙච්චර වයසට එනකම් ඔබයි මාවයි මග පෙන්වනවා. நாளைக்கு தெரியாது பிரதர், එක දවස ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் நடத்துவார். අද වෙනස මග පෙන්වනවා. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் நடத்துவார்ங்கிறது தெரியும். මග පෙන්වයි කියලා දන්නවා. அவன் சொல்றாங்க, කියනවා எங்களிடத்துல ஒண்ணு இருக்கு. අපේ ගාව එකක් என்ன තිබෙනවා. இருக்கு? මොනවද තියෙන්නේ? இயேசுவின் நாமம் இருக்கு. යේසුස් කියන නාමය. எழுந்து நடங்கறான். නැගිට ඇවිදපන්නයි කියලා කියනවා. ஆமென். ආමෙන්. இங்க பைபிள் ஸ்கூல் உட்கார்ந்து இருக்கிறேன், බයිබල් ස්කූල් එකේ වාඩි වෙලා ඉන්නවා. சப்பல் சர்வீஸ். චැපල් සර්විස් එකේ. அப்போ எங்களுடைய பைபிள் ஸ்கூல்ல உக்கிரானத்துவம் படிப்பிக்கிற ஒரு சார் இருந்தா, கபடகாரித்து. ගබඩාකාරීත්වය උගන්වන්න කෙනෙක් හිටියා. அந்த பாடத்தை படிப்பிக்கிற அந்த ரொம்ப தாழ்மையான மனுஷன், ඒ පාඩම උගන්වන කෙනෙක් ගොඩාක් යටත්පත් කෙනෙක්. ஃபீலிக்ஸ் மெண்டிஸ் அவரோட பேரு. ෆීලික්ස් මෙන්ඩිස් කියලා. அவரோட அந்த ஒரு கை பிறப்பிலேயே இதுக்கு மேல போகாது, இவ்வளவுதான். ඒ එක හතක් මීට වඩා එස அவர் වෙන්නේ போர்ட்ல නැහැ. எழுதும் போது கூட இந்த அளவு தான் வச்சு தான் எழுதுவா. මෙච්චර උසින් තමයි බෝඩ් එකේ ලියනකොට. ரொம்ப நல்ல மனுஷன். ඔය යහපත් මිනිස්සෙක්. எங்க பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு ஆசிரியர் விசிட்டிங் லெக்சரர் ஒரு ஆள் வந்தார். බයිබල් විද්‍යාලයට ලේක්ෂ කෙනෙක් ආවා. ஒரு வேற மாதிரி கேரக்டர் அது. එයා වෙනස් ආකාරයක ක්‍රියාකාරීත්වයක් කෙනෙක්. பாஸ்டர் ஆல்பர்ட் ஜெபநாயகம் ඇල්බර්ට් ජේබනායකම් කියන. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். අදත් ඉන්නව පණ පිට. நான் ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷன், මම ගොඩාක් ආදරය කරපු මනුස්සයෙක්. நல்ல பெந்தகோஸ்து அனுபவம் உள்ள ஒரு மனுஷன். හොඳ පෙන්තකොස්ත අත්දැකීම් තියෙන කෙනෙක්. அப்போ அந்த சப்பல் சர்வீஸ்ல அவர் அன்னைக்கு பிரசங்கம். අද චැපල් සර්විස් එකේ එයා තමයි දේශනා කරන්නේ. பிரசங்கம் நான் மொழிபெயர்க்கிறேன், මම පරිවර්තනය කරනවා. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். දේශනා කරමින් இயேசுவின் நாமம், அதான் பிரசங்கம் அன்னைக்கு. යේසුස් වහන්සේගේ නාමය තමයි දේශනා කරන්නේ. பைபிள் ஸ்கூல்ல எல்லாம் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணா செல்லாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. බයිබල් ස්කූල් එකේ බයිබල් විද්‍යාලයේ මේවා දේශනා කරන පිළිගන්නේ. ஃபண்டமெண்டல் டாக்டரின், அந்த டாக்டரின், இந்த டாக்டரின் தான் அவங்க மண்ட பெருத்தவங்கல்ல. ඒ ඇවිල්ලා ඔළුව ඉදිමිච්ච නිසා වෙනත් ඉගෙනීම ඕන. இயேசுவின் நாமம், அதான் செய்தி. යේසුස් වහන්සේගේ නාමය තමයි මාර්ථකාව නැත பாதி ප්‍රවෘත්ති. பேர் இந்த ஆங்கிலிக்கன் மெயின் லைன் சர்ச்சுகளை சேர்ந்தவங்க. මේ ඇන්ග්ලිකන් චර්ච් මේ මේන්ලන්ඩ් චර්ච් වල ඉන්න අය ප්‍රින්සිපල් පවන්න දැන් විදුහල්පතිතුමා පවා මේ වාඩි වෙලා ඉන්නවා. ලස්සනට ඒත් දත් ටික විතරක් ඉස්සරහ. நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன், இவன் மூஞ்செல்லாம் தெரியுது. දැන් දේශනා කරගෙන ඉන්න මූණවල ඔක්කොම පේනවා. எனக்கு தெரியும், මම දන්නවා. இந்த ஆள் இப்ப டென்ஷன் ஆயிட்டாரு. දැන් මෙයා ටෙන්ෂන් වුණා. இயேசுவின் நாமம் இருக்கா இல்லையான்னு கேட்டார். යේසුස් වහන්සේගේ නාමය තියෙනවද නැද්ද කියලා. பின்னாடி நமக்கு ஒரு கும்பல் எப்ப இருக்கதானே செய்யும். ஆமென். පිටිපස්ස අපිට කියලා කන්දායමක් ඉන්නවනේ ආමෙන් කිව්වා. இந்த ஃபேக்கல்டி உட்கார்ந்திருக்க இடத்துல මේ කට්ටිය වාඩි වෙලා ඉන්න අය. அந்த சார் வந்தார். සරුති. ஃபீலிக்ஸ் அந்த இயேசு ஜீவமானது நேத்து. යේසු ජීවනෝடு இருக்கிறாரா இல்லையான்னு ஃபீலிக்ஸ் அவர் சொல்லுங்க. சின்ன பிள்ளை மாதிரி எழுப்பி துள்ளி குச்சி உயிரோடு இருக்கிறார். පණ පිටින් ඉන්නවා කියලා කිව්වා ජීවමානව ඉන්නවා කියලා. உயிரோடு தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියලා කියන්නේ. இந்த ஆளு கையை இங்க உயர்த்தி ஹல்லேலூயானா. ඒ මනුෂ්‍ය අත ඔසවලා හalleluya කියලා කිව්වා. ஆல்பர்ட் ஜீவனாகுது. ஏய் திரும்ப சொல்லுடா. නැවත කියන්නේ. திரும்புடா. ආයි කියන්නේ. திரும்ப சொல்லுடா. ආයි திரும்ப. කියන්නේ. ආයි කියන්නේ. ஃபீலிக்ஸ் கேட்டாரு, සිංහානවා. ஏதாவது நடந்துச்சானே? මොකක්ද සිද්ධ වුණාද? இல்லன்னாரு. නැහැ කියලා. நல்ல கவனி, ஏதாவது நடந்துச்சானே? හොඳට අවධානය යොමු කරන්න කිව්වා. அப்பதான் தெரியுது, ඒ වෙලේ තමයි දන්නේ. பிறப்பிலே இவளோட இந்த கை இங்க போயிருக்கு. උපතේ ඉඳලාම මේ சொல்லுங்க හalleluya. ஹalleluya. හalleluya.
இயேசு நாமத்தை சொல்லி ஒரு ஆமென் சொன்னாலே ஒரு அற்புதம் நடந்துரும். යේසුස්ගේ නාමය කියලා ආමේන් කිව්වත් ආත්ම සිද්ධ වෙනවා. நீங்க நினைக்கிற அளவுக்கு இயேசு சீப்பானவர் இல்ல. ඔබ හිතන තරම් දෙවියන් වහන්සේ පාත් மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர் மத்தியில் ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒத்த நாமம் மொத்த உலகத்தையும் அசைக்க கூடியது இயேசுவின் நாமம். ඊලාසිද පාත පොළවේද ගැලවීමට ඇති එකම නාමය යේසුස් යන නාමයයි. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. அவரை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் பொழைப்பான். උන් විශ්වාස කරන අය මරුණත් ජීවත් වෙයි. சொல்றான் கோலியாத்தை பார்த்து, ගොලියත් දිස බල්ලා நீ කියනවා பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வர்ற, ඔබ පලිය සමග කඩුවත් සමග එනවා. நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால வர்ற. ඔබ පාස කරන දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මම පැමිණෙනවා. இன்னைக்கு சேலஞ்ச் என்ன தெரியுமா? අද මොකද අභියෝගය දන්නවද? சாட்சியுள்ள සාක්ෂිය தாழ்மையுள்ள යටාතති ஆண்டவர் நாமத்தை ඒ தரித்தவர்கள் නාමයේ දරාගත්තාවෝ தேசங்களை அசைப்பார்கள். දේශ සොලවයි. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். දේශනට ආශිර්වාදයක් உலக නැගෙනවා. நாடுகள் அவர்களை திரும்பி பார்க்கிற நாட்கள் வரும். ලෝකීය ඕන හැරිලා බලන දවස් ඉතාමත් ළඟයි. ஏன் அந்த நாமம் உயிரோடு இருக்கிறார். ඒ දනන් ඒ නාමයේ ජීවමානයි. இன்றைக்கும் அந்த பேரை அழிக்கிறதுக்கு எத்தனையோ இயக்கங்கள் எழும்பினது. ஆனா அந்த பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. இயேசுவின் நாமம். ඒ නාමය මගන්න කොච්චර සංවිධානයක් නැගිට්ටා. හැබැයි තාමත් ඒ නාමයේ ජීවමානව තිබෙනවා. பக்கத்து தட்டி சொல்லுங்க. ළඟ තට්ටු කරලා කියන්න. கடைசியா சொல்றேன். අන්තිමට කියන්න. சொல்லுங்க. கடைசியா சொல்றேன். අන්තිමටත් කියන්න. இருக்கிறது ஒரு கல்லா கூட இருக்கட்டும். තියෙන එක ගලක් වෙන්න පුළුවන්. யார் கையில இருக்கு தெரியுமா? කාගේ අතේ දන්නවද තියෙන්නේ? இயேசு நாமம் வச்சிருக்கிறவன் கையில இருக்கு. යේසුස් වහන්සේගේ නාමය තබාගෙන ඉන්නව අතයි. அந்த நாமம் இல்லாத, அந்த அபிஷேகம் இல்லாதவன் கையில இருக்கிற பட்டயத்தை விட அபிஷேகம் உள்ள அந்த நாமத்தை சுமக்கிறவன் கையில இருக்கிற கல்லு வல்லமையானது. ඒ ආලේපේ சொல்லுங்க, නැත්නම් hallelujah. කඩුවට වඩා ඒ ආලේපේ තියෙන තත්තාගේ துன்மார்க்கருடைய கோடிகளை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் ஆசீர்வாதமானது. අධර්මිෂ්ඨයාගේ බොහෝ වස්තුවට වඩා ධර්මිෂ්ඨයාගේ කුඩා දේ ඉතායාපා. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்துருங்க, சீக்கிரமா சீக்கிரமா எழுந்துருங்க. பைபிள்லாம் ஜிபெல்லாம் புறம் பிடிக்கலாம். බයිබල පස්සේ වහන්න පුළුවන් ඔබට. இன்றைக்கு இந்த தாவீதுடைய ஜெயம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, මේ දාවිද්ගේ ජයග්‍රහණය පටන් ගත්තා නම් அவன் மறக்கவே இல்லை. අමතක කරේ නැහැ. அவர் மறக்கவே இல்லை. අමතක කරේ නැහැ. என்னை கர்த்தர் நடத்தினார், ආව දෙවියන් වහන්සේ என்னை මඟ கர்த்தர் பாதுகாத்தார், ආව දෙවියන් වහන්සේ ආරක්ෂා கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார். ආව දෙවියන් වහන්සේ යුද්ධ කළා. அதனால ඒ නිසා இதுவும் தாழ்த்துவேன், මේ මත යටත් කරනවා. இன்னமும் මේක தாழ்த்துவேன். වඩාත් යටත් කරනවා. நான் உங்களை பார்த்து சொல்றேன், மாறிடாதீங்க, මම ඔබ දෙසවල්ලා කියන ඔබ වෙනස් වෙන්න එපා. மாறிடாதீங்க. වෙනස් වෙන්න එපා. எவ்வளவு மேல போனாலும் කොච්චර උඩට ඉහළට ගියත් உங்க தாழ்மை இழந்துடாதீங்க. ඔබේ යටත්කම නැති කරගන්න එපා. நான் சிலரை பார்த்து கவலைப்படுவேன். සමහරක් අය බලලා දුක් ஒரு වෙනවා. காலத்துல இப்படி தாழ்மை அலங்காரமா வச்சிருந்தாங்களே, අලංකාරව තමන්ගේ යටත්කම இன்னைக்கு තිබුණානේ. பிசாசு அந்த தாழ்மையை சூறையாடிட்டான். අද යක්ෂයා ඒ සොරකම් කරලා තිබෙනවා ඒ යටත්කම. அவங்களுக்குள்ள என்ன விதைச்சிருக்கான்னு தெரியுமா? ඔවුන් තුල මොනවද நீ දන්නවද? இப்படி இருந்தா தான் சரி. මේ නුඹ හිටියොත් තමයි හරි. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். යටත් අයව දෙවියන් වහන්සේ බලනවා. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். යටත් අයට දෙවියන් වහන්සේ කරුණාව දක්වනවා. அழிவுக்கு முன்னானது மேட்டுமல்லையா? ඒ විනාශයට කලින් එන්නේ උඩඟු தாழ்மை තමයි. உள்ளவனுக்கு கிருபை. යටත් අයට කරුණාව. அப்படிப்பட்டவன் தலையில ஆண்டவருடைய நாமம் என்கிற அபிஷேகம் இருக்கிறார். ඒ මායගේ හිස මත දෙවියන් වහන්සේගේ ආලේපන මේ නාමයේ තිබෙනවා. அந்த நாமத்தை சுமக்கிற ஒரு சேனை, ඒ නාමය அந்த උසුලන්නව நாமத்தை சுமக்கிற ஒரு ஜாதி ඒම නාමය උසුලන්නව එක ජනතාව ජාතියක් மேன்மை அடைவார்கள். උසස් වෙනවා. இந்த கைய மேல உயர்த்தி ඇතියලට උස්සවන. எதை இழந்தாலும் ඕක ஆண்டவரே, අයිමි කරගත්තා. உங்க நாமத்தை நான் இழக்க கூடாது. මේ නාමය මම අයිමි எதை කරගන්න. இழந்தாலும் என் தாழ்மையை நான் இழக்க கூடாது. எதை இழந்தாலும் ඔය දේ අයිමි කරගත්තා. சாட்சி இழந்துடக்கூடாது. සාක්ෂිය මම නැති කරගන්නේ නැහැ. ஹalleluya. ரெண்டு கைய மேல உயர்த்தி ඇතියලට උස්සවන. வார்த்தை காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்களேன். ඒකයි වචන නිසා Praise the Lord.